வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் லார்ட் மவுண்ட் பேட்டன் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் வைஸ்ராயா பணியாற்றியவர். இங்கிலாந்து நாட்டின் அரச வம்சத்தை சேர்ந்தவர். அழகிய தோற்றமும் கம்பீரமும் கொண்ட லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர்கள் 25 ஜூன் 1900 பிறந்தார். அதிகாலை 6 மணிக்கு பிறந்தார். வின்ஸ்டரில் பிறந்தார். இங்கிலாந்து நாட்டில் பிறந்தார். அயனம்ச கேபி. சந்திர மகாதசை இருப்பு 3 வருடங்கள் 8 மாதங்கள் 18 நாட்கள். கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னப்பாக கடகராசியில் 05 டிகிரி 46 நிமிடங்கள் 59 வினாடிகள். சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சபலையும் அமையுது. சுக்கிரன் லக்னத்தோடு சம்பந்தப்பட்டாலே ஜாதகர் பார்வைக்கு அழகிய தோற்றம் கம்பீரம் கொண்டவராக இருப்பார். லக்ன சப்லாடாக வரக்கூடிய புதன் இவருடைய புத்தி கூர்மையை, இவருடைய ஸ்மார்ட் ஒர்க்கை குறிக்கும். குடும்பஸ்தானமான 2வது பாவ ஆரம்பமான கடகராசியில் 21 டிகிரி 56 நிமிடங்கள் 52 வினாடிகள். குருவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்குது. குரு இவருடைய லக்னத்திற்கு 6-10 பாவங்களை ஆட்சி செய்கிறாரு. 2வது பாவத்திற்கு குருவின் தொடர்பு இதை அடிப்படையாக வைத்து இவர் ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்தவர்னு அடையாளம் காண முடியும். 2வது பாவ சப்லாடா சூரியன் வராரு. இவர் ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவர். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி அடிப்படையாக வைத்து மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் 11வது பாவத்தில் இருக்கார். லக்னாதிபதியான சந்திரன் ராகுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் இருக்கார். 11ஆம் பாவத்தை ஆளக்கூடிய செவ்வாய் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். 4-12 பாவங்களை ஆளக்கூடிய புதன் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்லையும் இருக்கார். 6-10 பாவங்களை ஆளக்கூடிய குரு சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையுமே இருக்கார். 5வது பாவத்தை ஆளக்கூடிய சுக்கிரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். 7, 8, 9 பாவங்களை ஆளக்கூடிய சனி சூரியனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் ராகுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்காங்க. நவ கிரகங்களும் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 1, 2, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சந்திரன் 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 11வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 5, 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 4, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 1, 2, 5, 10, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 11வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 5, 11 பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 7, 8, 9 பாவங்களுக்கு அதிபதியான சனி 3, 6, 7, 8, 9, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 7, 8 பாவங்களுக்கு அதிபதியாகி 6, 8, 12 பாவங்களோட தொடர்பு கொள்வதால் இவருக்கு துர்மரணம் ஏற்பட்டது. ராகு 5, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 6, 7, 8, 9, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 5, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 6, 7, 8, 9, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லார்ட் மவுண்ட் பேட்டன் அவருடைய ஜாதகத்தில் சனி ராகு கேதுக்கள் 6, 7, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்வதை கவனிக்கணும். ஜாதகர் ராகு தசையில் இராணுவத்துறையில் பணியாற்றியிருக்காரு. 3, 6, 8, 12 பாவ குறிகாட்டிகள் இராணுவத்துறையில் இவர் போரில் ஈடுபடுவதையும் ரிஸ்க் எடுப்பதையும் குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய கிரகங்களை சுருக்கமாக பார்ப்போம். புதன் லக்னம் மற்றும் 7வது பாவ ஆரம்ப முனைகளுக்கு சப்லாடாக வராரு. புதன் 4, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 2, 5, 8, 11 பாவங்களுக்கு சூரியன் சப்லாடாக வராரு. சூரியன் மண்டலம் வாயிலாக 1, 2, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சப்லாடு வாயிலாக 5வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. குரு 3, 6, 9, 12 பாவ ஆரம்ப முனைகளுக்கு சப்லாடாக வராரு. குரு 10வது பாவாதிபதியாகி லக்ன பாவத்தோடு 2, 5, 10, 11 பாவங்களை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து ஜாதகருக்கு
கிடைக்கப்பெற்ற இராணுவ உயர் பதவிகளை குறிக்கும். சந்திரன் 4-10 பாவங்களுக்கு சப்லாடாக வராரு. லார்ட் மவுண்ட்பேட்டன் ராயல் பிரிட்டிஷ் நேவியில் உயர் பதவி வகித்தார். சந்திரனுடைய 10வது பாவ தொடர்பு இவர் நேவியில் பணிபுரிந்ததை குறிக்கும். லார்ட் மவுண்ட்பேட்டன் அரச குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். சூரியன் இவருடைய ஜாதகத்தில் 2, 5, 8, 11 பாவ முனைகளுக்கு சப்லாடாக அமைவதை காண முடியும். சூரியன் அரசாட்சி அரச குடும்ப பின்னணியை குறிப்பார். ஜாதகர் ராயல் பிரிட்டிஷ் நேவியில் கப்பல் படை உயர் அதிகாரத்தில் இருந்தார். இவருடைய 10வது பாவ சப்லாடாக சந்திரன் அமைந்திருப்பதை காண முடியும். லார்ட் மவுண்ட்பேட்டன் அவர்கள் 1929ஆம் ஆண்டு முதல் 1949ஆம் ஆண்டு வரை நடந்த குருமகா தசையில் இராணுவத்துறையில் சிறப்பான பங்களிப்பு அளித்ததோடு உயரிய பதவிகளை வகித்தார். தசா நடத்தக்கூடிய குரு லக்ன பாவத்தோடு 2, 5, 10, 11 பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். லக்னம் 2, 10, 11 ஆகிய பாவ இணைப்பு இவர் உயரிய பதவிகளை வகித்ததை குறிக்கும். ஆகஸ்ட் 1941ஆம் ஆண்டு விமானப்படை கேப்டனாக இவர் பதவியேற்றார். 18 மார்ச் 1942ஆம் ஆண்டு வைஸ் அட்மிரலாக உயர் பதவி ஏற்றார். குருமகா தசை லார்ட் மவுண்ட்பேட்டன் அவர்களுக்கு உயர் பதவிகளை தந்து அழகு பார்த்தது. லார்ட் மவுண்ட்பேட்டன் அவர்கள் இந்தியாவின் வைஸ்ராயா பதவியேற்றார். 20 பிப்ரவரி 1947ஆம் ஆண்டு சனி தசை சனி புத்தி சந்திரனுடைய அந்தரத்தில். தசா நடத்தக்கூடிய சனி 3, 6, 11 பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். சந்திரன் லக்னாதிபதியாகி 5, 11 பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். சந்திரன் இவருடைய ஜாதகத்தில் 10வது பாவ ஆரம்ப முனையின் சப்லாடாக அமைவதை கவனத்தில் கொள்ளணும். லார்ட் மவுண்ட்பேட்டன் அவர்கள் அயர்லாந்து விடுதலை போராட்டக்காரர்களால் படுகொலை செய்யப்பட்டார். 27 ஆகஸ்ட் 1979ஆம் ஆண்டு. புதன் மகாதசை சனி புத்தியில் இவருக்கு துர்மரணம் ஏற்பட்டது. தசா நடத்தக்கூடிய புதன் 4, 12 பாவங்களுக்கு அதிபதியாகி 4, 12 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய சனி 6, 7, 8, 12 பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். புதன் சனி வாயிலாக 4, 8, 12 பாவ கூட்டு விளைவு பலமாக செயல்படுவதை காண முடியும். தசாபுக்திகளில் 4, 8, 12 பாவ கூட்டு விளைவு துர்மரணத்தை ஏற்படுத்தும். மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.